சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுவதும் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதுகுறித்த பொதுமக்கள் மற்றும் உணவக உரிமையாளர்களின் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். கிராமத்தில் இருப்போம், ஒரு விறகு வச்சு எரிச்சிருவோம். இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடையாது. நாங்களாம் இப்போ பிள்ளைய படிப்புக்காண்டி ஒரு வாடகை வீட்லையோ டவுனுக்கு வந்திருக்கோம். பக்கத்துலேயே நம்ம கேட்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப எங்களை பாதிக்குது மக்களை. ஒரு சிலிண்டர்னு வாங்கினா வீடுகளில் 21 நாள் 20 நாளைக்கு தான் வருது. ஒரு சிலிண்டர் இல்லாமல் கஷ்டப்பட முடியாது. அதனால் மத்திய அரசு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கரிசனை பண்ணணும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு ஒரு சிலிண்டர் 20 நாளைக்கு தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் 2வது சிலிண்டர் பதிகிறதுக்கு 1 மாதம் ஆகும்னா அவங்க திருப்பி எல்லாருமே விறவெடுப்பை நாடுற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏற்றி கொடுத்தா கூட ஒரு விலை மேலே வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணிவிடுவோம். சுத்தமாகவே நிப்பாட்டிட்டா நாங்கள் கடையை மூடிட்டா அடுத்த பழப்பு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ப்ரைவேட் சிலிண்டர் கேட்டால் 3000-4000 ரூபா கேட்குறாப்புல. கமர்ஷியல் ஹிண்டன் சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடு ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் சிலிண்டர் ஓட்டுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு சிலிண்டர் விற்கிற விலைக்கு ஒரு 500 ரூபா கூட நான் இன்னைக்கு என்னோட உழைப்பு போட்டேன்னா ஒரு 500 ரூபா கூட கிடைக்க முடியாத சூழ்நிலையில் எங்களோட தொழில் முடக்கப்பட்டிருக்கு. 22 பேர் வேலை செய்கிறாங்க. 22 பேருக்கு இப்போ சம்பளம் வேணும்னு உட்காந்துக்கிறாங்க. அதனால சம்பளத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் விலைவாசி அதிகமாக வைக்கிறதுக்கோசரம் சிலிண்டர் இல்லாமல் இப்போ சிலிண்டர் அந்த தட்டுப்பாடு சிலிண்டருக்கும் காசு கொடுத்து வாங்கிறது நாங்கள் ரெடியாக இருக்குங்க. ஆனால் சிலிண்டரும் கிடைக்கல. நான் ஒரு வடை 8 ரூபாய் விற்கலாம், 10 ரூபா விற்கலாம், 15 ரூபா விற்கலாம். ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி 10 ரூபாய்க்கு 3 வடை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 1000-3000 ரூபாய்க்கு சிலிண்டர்னா நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? 1800-700 அதுனா ஒரு அளவுக்கு பரவாயில்ல. 2000, 2200, 300னா எங்களால் சமாளிக்க முடியல. ஏற்கனவே நாங்கள் 1950 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கலாம். 2300 வரைக்கும் ரேட் போயிடுச்சு. அதனால் ஹோட்டல் தொழில் நடத்துறது ஒரு சவாலாக இருக்குது. அதில் புக்கிங்கே ஆக மாட்டேது. 30 நாளைக்கு ஒரு சிலிண்டர்னு சொல்கிறாங்க. 30 நாள் கழிச்சு தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலிண்டர் இல்லை, வாஷ் அவுட் ஆயிடுச்சு, சுத்தமாக இல்லை அப்படின்றாங்க. இப்போ காலி சிலிண்டர் தான் எடுத்துகிட்டு போகிறோம். பால் காய்ச்சணும் இல்லை, ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்கறனாலும் கஷ்டம்தான். சாப்பாட்டுக்கு வெளியில் போய் எவ்வளோதான் சாப்பிட முடியும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்குலாம் அவசரமாக சமைக்க முடியாது. அப்புறம் கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணலனாலும் கரண்ட் திடீர்னு பாதி சமைச்சிட்டு இருக்கும்போதே போயிடுச்சுனாலும் அது கஷ்டம்தான். அதே மாதிரி இப்போ பெங்களூர்லாம் ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலும் அந்த மாதிரி நிலைமை வந்தால் பேச்சுலர்ஸ், வேலைக்கு போகிறவங்க, இப்போ சென்னை இந்த மாதிரி இடத்துல இருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் வடை மாஸ்டர் இருக்காங்க, டீ மாஸ்டர் இருக்காங்க. எல்லாருமே இந்த சம்பளத்தை வச்சு தான் வாழ்வாதாரம் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாமே இது பாதிப்பு வருது. நாங்கள் ஒரு 4 ரெஸ்டாரண்ட் நடத்துகிறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ 4க்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சிலிண்டர் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது.